தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய 5 வருஷமே முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால் 2021 எலெக்ஷனில் நாம் பேசின பிரச்சனைகள், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா டாஸ்மாக்கு, கரோனா போன்ற விஷயங்களையெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட பெரிய பிரச்சனை போதை பிரச்சனையாக இருக்குது. லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்பு, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு. தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும் தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு. கோயம்புத்தூரில் இன்று மாலை 4 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். முக்கியமாக இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒலிக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே பல பிரச்சனைகள் ஓடுது. இதை எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். கடந்த 3 மாத காலத்தில் எப்பல் டூல் சொல்லக்கூடிய இந்த மணமகள் மன்ற தொடரான டாஸ்மாக் தனியார் பார் அதிகமாக இல்லை, இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களாக மாற்றிட்டாங்க, குடி நோயாளிகளாக மாற்றிட்டாங்க, ஒரு மதுவுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக கவர்மெண்ட்டே மதுவுக்கு அடிமையாயிடுச்சு. ஏன்னா பட்ஜெட்டு டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் போடவே முடியாது. எல்லா நலத்திட்டங்களுக்கும் மதுவிலிருந்து ஒரு குடியை கெடுத்து தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்கும்படியான ஒரு நிலைமை இருக்குது. அதோடைய ஒரு நீட்சியாக தான் நீங்கள் இந்த பார்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதில் இன்னொரு ஒரு மேட்ரு இருக்குது. பார் லைசன்ஸ் வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு நிதி உதவி தேவை, எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இந்த பார்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து அது மூலமாக நிதி திரட்டி முன்னாடி பின்னாடி எல்லா விதமாகவும் நிதி திரட்டி கட்சிக்கு வலு சேர்க்குறாங்க. இது ஒன்று. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் மது, இப்படி கட்டுக்கடங்காமல் அவுத்து விட்டுருக்குறாங்கங்கிறத நம்ம ஒரு பெண்ணாக, தாயாக, ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி முதலமைச்சர் அதாவதுங்க, சில சமயம் நம்மளை சுற்றி நம்மளால் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்கிற தனியாக ஒரு ஓமை, இப்போ ஒரு தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது, நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்குது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம வேண்டிக்குவோம். மறுபடி இது எனக்கு பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஜபிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் பெண்கள் நல்லா இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேண்டுதலை அவர் நிறைவேறணும் அப்படின்னு அவரே நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கடவுளை பார்த்து வேண்டிக்கிற அளவில் தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியுமே, முதல்வர் அவர்களுக்கும் நல்லா தெரியும். எங்கே அவர் அங்கே தொல்காப்பிய பூங்காவில் வாக்கிங் போகிறாரு காலையில். டெய்லி ராத்திரி 8 மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்கங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரான்னு பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். இப்போது மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னால், அப்போ இன்றைக்கி புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதெல்லாம் கூட்டம், ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக சொல்கிறேன்.
மோடி அவர்கள் வந்தபோது மதுராந்தகத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது வந்து ஆர்கானிக்கான கூட்டம். யாருமே வந்து அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கலை. அங்கே வந்தது உண்மையான கூட்டம். அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் ஒரு வகையில் சொல்கிறேனே, மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார். எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும், வரவழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள், அவங்களா வந்தாங்க, எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன். கமல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது வந்து பெரியார் அவர்கள் மேற்கோள் கட்டி விமர்சித்தாங்க. ஆனால் அதையுமே வந்து எல்லாம் வரவேற்று தமிழ்நாடு அரசியல் பேசுகிறாங்க. கமல் பேசுகிற ரைட்டுங்கிற மாதிரி அது இல்லைங்க. கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரிஞ்சிருந்தால் அவங்க கண்டிப்பாக வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியலை, கமலையும் தெரியலை, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால் குருட்டு போக்காக எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்பை மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமல் அவர்கள் பேச்சில் நான் வந்து அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே வந்து அவர் பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச்சை அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் பொய்யா கஸ்தூரி மேலே தெலுங்கு மக்களை பேசுனாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனால் தெலுங்கில் பிச்சை எடுத்தார் தியாகராஜர் அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பார்த்துக்குங்களேன். விருதுநகரில் ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராம்பால் போனது செல்ஃபி இருக்கிறத விஜய் பார்த்து தான் பண்ணாருன்னு சொல்லி தாவேகா கொண்டதெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவர் நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது போனால் போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி நான் தான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் அவர் பஞ்சாயத்தில் வந்து கமிஷன் பாதி கல் பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. கட்சி எங்கள் கட்சியில் வந்துங்க நாங்கள் வந்து பேசி அதுக்கப்புறம் கட்சி வந்து அதுக்கு முட்டு கொடுக்குற பழக்கம் இல்லை. கட்சி வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்கிறது மட்டுமே எங்கள் கடன். சட்டமன்றத்தில் யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும். நான் இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில் நயினார் நாகேந்தர் அவர்கள், இங்கே வானதி அக்கா அவர்கள், இவங்க 2 பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்கே கொடுக்க வந்தேன். அடுத்தவர் பெற்ற குழந்தைகள் வந்து அடுத்தவர் பெற்ற குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவி சொல்லி எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு இல்லை. அவர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து எனக்கு நான் ரொம்ப ரசிகர் அவருடைய உவமைகளுக்கு. அவர் வந்து இந்த கடாமுடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைலில் எடுக்க மாட்டார். அவர் ரொம்ப சிம்பிளாக கடைசி பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள், கடந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்போ வந்து நாங்கள் தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பற்றியா, என் குழந்தை எவ்வளோ அழகு பற்றியா, எவ்வளோ அறிவு பற்றியா அப்படின்னு சொல்லிக்கிறதா தான் சொல்லிக்கிறாரு. அதானங்க உண்மை. யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். ஓடலை இன்னும் திமுக நாடகம் தமிழ்நாட்டில் அரங்கேறாத நாஞ்சில் சம்பத் சொல்லுங்கள். தாவேக்காவை பொறுத்த வரைக்குங்க அது என்னன்னு தெரியல, சினிமாவை மட்டுமே தான் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் இது வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தாலும், எல்லா கட்சியிலும் இருந்துட்டார், எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய தமிழ் வந்து என்றைக்குமே குறை சொல்ல முடியாது.
ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து திமுகவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. நாட்டில் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், தொழிற்சங்க ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், சாதாரண மக்கள், தாய்மார்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அங்கன்வாடி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படத்தை வச்சு தான் இவரால் வந்து இந்த ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம் சொல்ல முடியும்னா அதை நாங்கள் ஏற்கலை. சினிமாவை வச்சுக்கிட்டே வந்து சினிமாவையும் அரசியலையும் இந்த அளவுக்கு குழப்பக்கூடாது. ஓகே, சினிமா பார்க்கலாம், சினிமாவிலேருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம். நானும் சினிமா நடிகை தான். நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய இந்த ஒரு தரக்குறைவான உவமை ரசிக்கத்தக்க வகையில் இல்லை. மேடம், தேர்தலில் வந்து திமுகவுக்கு தாவேக்காக போட்டிக்கிறது இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்கிறதே இல்லை. எதையாச்சும் எப்போ சொன்னார், தொடர்ந்து கடைசியாக எப்போ சொன்னார், மாநாடு ஒரு தரம் வந்து பேசுகிறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவார். அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போகிறாரு. இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தில் அடித்தாங்கன்னு அவர் கட்சியிலேருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை நான் இப்போ வரிசைப்படுத்தி சொன்னேன்ல, ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய அதில் எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலை. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு, பேசலை. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேற்றுக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பற்றி பேசலை. பள்ளிக்கூட மாணவன் பையில் கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி பேசலை. ஆதவர்ஜுனா பேசுகிற அளவு கூட விஜய் பேசுறதில்லை. ஸோ தெரியலங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்ட்டாக விக்ட்ரியெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சார். வேறு யாரும் எம்ஜிஆர் கிடையாது. அவங்களுடைய கட்சியில் அதிக அளவில் விருப்பம் வாங்கியிருக்கிறாங்க. புது கட்சியில் இளைஞர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்கள்லாம் இதெல்லாம் செய்வாங்க, வாங்குவாங்க. போட்டி போடணும், நல்லது. ஜனநாயகத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக வரவேற்பை தருகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போகிறதில்ல, தாக்கல் பண்ணுறவங்க எல்லாரும் போட்டியும் போட போகிறதில்ல, போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போகிறதில்ல. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் வெளியே வந்து ஓட்டு போடுறது மட்டும்தாங்க கணக்கு. அதை நோக்கி மட்டும்தாங்க இலக்காக இருக்கணும். ஜனநாயகனுக்கான தீர்ப்பு வந்து மத்திய அரசு. ஜனநாயகன் படத்தை பற்றியா? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கங்கனா ரனௌத் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சின்னு பேர். அது வந்து முழுக்க எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பற்றின ஒரு படம். அதில் வந்து பாஜகவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க சிட்டிங் எம்பி. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட படத்துக்கு 4 மாதம் சென்சாரில் பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனால் சட்டம் தன் கடமையை செய்யும், ஆனால் உடனடியாக செய்யாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். அந்த தப்பை தான் ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில் இல்லைங்க. கோர்ட்டு கண்டிப்பாக மத்திய அரசு கையில் இல்லை. கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த ஒரு அரசாலும் முடியாது, முடியவும் கூடாது. கோர்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து கோர்ட்லேருந்து அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நியாயம்.